இந்த மாதிரி ஹார்டாக பிரேக் பண்ணுறது நல்ல ஒரு ஓட்டுநருக்கான தகுதி கிடையாது. இந்த மாதிரி ஹார்டாக பிரேக் பண்ணும் பொழுது உள்ளே பயணம் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ண வைக்கும். இப்போது ஓட்டுநர்கிட்ட வந்து ஸ்டியரிங் இருக்குது இல்லையா, அப்போ இந்த மாதிரி ஹார்டாக பிரேக் பண்ணும்பொழுது நம்ம இப்படி பிடிச்சிக்கிடுவோம். மற்ற பேசஞ்சர்ஸுக்கு அவங்க அடிக்கடி இப்படி முன்னாடி வரும்பொழுது மலைப்பகுதிகள்லாம் போனீங்கன்னா அதிகமாக வாமிட் ஃபீல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பயணமே ரொம்ப இரிட்டேட்டிங்காக அவங்க ஃபீல் பண்ண வச்சிரும். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்கிங் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளவு தான் வேகமாக வந்தாலும் கடைசியில் வந்து நிற்க போகிற இடத்துல அப்படியே ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலை கொடுக்கணும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு நிற்க போகிற இடத்துல வந்து இங்கே பாருங்கள், அப்படியே பிரேக் பெடலில் வந்து ஃபுல்லாக காலை வச்சு இப்படி அழுத்திடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஃபுல்லாக அழுத்தி பிடிக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது. நீங்கள் நிற்க போகிற இடத்துல கிட்டத்தட்ட நிற்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கணக்கில் ரிலீஸ் பண்ணணும் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், இப்படி போயிட்டு நிற்க போகிற இடத்துல அப்படி போயிட்டு நிற்கிதுன்னு தெரிஞ்சவங்கன்னா லைட்டாக அது வந்து ஒரு மில்லிமீட்டர் கணக்கில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, லைட்டாக அப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலை கொடுக்கும். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள். இப்போ நான் போகிறேன். ஓகே, நிப்பாட்டுறேன். பாருங்கள், நைஸாக இருக்கா? இப்படி போயிட்டு ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, அது கேமராவில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பெடலை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நிற்க போகிற இடத்துலேருந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு 80-100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரீங்க, ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் பிரேக் அடிக்கும் பொழுது அந்த நேரம்லாம் உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் நிற்க போகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறனால இந்த இடத்துல பெடலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் லைட்டாக ஒரு கணக்கில் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் பிரேக்கிங் வந்துடும்.